மகாபெரிவா வந்து அவரே சிவஸ்வரூபம். அவர் பூஜை பண்ணுறது சந்திரமௌலீஸ்வரர். அவர் இருக்கிற இடம் காஞ்சிபுரம். இப்போ காமாட்சி அம்பாள் அங்கே இருக்கார். அவர் குடியில் இருக்கும்போது ஒரு ஆட்டம் ஆடும்ல, டப்புன்னு அவர் என்ன பண்ணுறார், முருகா அப்படிங்கிறார். அவருக்குன்னு குலதெய்வம் ஒரு தெய்வம் இருக்குது. ஆனாலும் ஏன் முருகாங்கிற ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வருஷத்துக்கு 3 முறை 6 படை கோயில் போவோம். திருச்செந்தூர்லேருந்து அப்படியே திருப்பரங்குன்றம் அப்படியே ஒவ்வொரு கோயிலாக வருவோம். நீங்கள் ஒவ்வொரு கோயிலையும் உட்காந்து நல்ல தியானம் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொரு அனுபவம், ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொரு விதமான சக்தி. கல்யாணம் ஆகணும், இந்த மாதிரி கோயிலுக்கு போய்ட்டு திருப்பரங்குன்றம் போகிறோம், சுவாமிக்கு மாலை வாங்கி சாத்துறோம், கரெக்டாக 3வது மாதம் அவங்களுக்கு நிச்சயமாகும். இதெல்லாம் என்ன அதிசயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃபுல்லான் பக்தி நேர்கள் அனைவருக்குமே வணக்கம். நான் ரவீனா. இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் தமிழகத்தில் பிரபலமான ஜோதிடர் மகேஷ் ஐயர் தான் இருக்காங்க. ஸோ 12 ராசி அன்பர்களுக்குமான முருகர் வழிபாடு குறித்து தான் இந்த நேர்காணலை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரி, வணக்கம். வணக்கம்மா. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. சரி, நீங்கள் பார்த்துருப்பீங்க, கடந்த காலங்கள் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 2 years 3 yearsஸாக வந்து முருகருடைய வழிபாடு அப்படின்றது எல்லா பக்கமும் பேச பொருளாக இருக்குது. ஸோ எல்லாருக்குமே வந்து அந்த ஆத்மார்த்தமாக வந்து முருகரை வந்து வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. வழிபடுற எல்லாருக்கையுமே வந்து முருகன் வந்து ஒருபோதும் கைவிட்டதில்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ முதல்ல இந்த 12 ராசி அன்பர்களுமே இந்த முருகப்பெருமாரை வழிபாடு எடுத்துக்கிட்டால் எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்னா எந்த முருகனுடைய வழிபாடு எடுத்துக்கலாம்? பொதுவாகவே முருகப்பெருமானுடைய வழிபாடு அப்படிங்கிறது கௌமாரம்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு வழிபாட்டு முறைகள் இருக்குது. விநாயகருக்கு வழிபாடு பண்ணுறது கானாபத்தியம்னு சொல்லுவாங்க. சிவபெருமான வழிபாடு பண்ணுறது சைவம்னு சொல்லுவாங்க. பெருமாளுக்கு வழிபாடு பண்ணுறது வைணவம். அம்பாளை வழிபாடு பண்ணுறது சாக்தம். முருகப்பெருமான வழிபாடு பண்ணுறது கௌமாரம். இந்த கௌமார வழிபாடுங்கிறது சாதாரண வழிபாடு கிடையாது. இன்றைக்கி உலக பக்தர்கள்னு சொல்லுவாங்கள்ல, அதில் விநாயக பெருமானை வழிபடுபவர்கள் நிறையா இருப்பாங்க. அதே மாதிரி உலக பக்தர்கள்னு சொன்னால் யாரெல்லாம் தமிழராக இருக்கிறோம் அத்தனை பேரும் பார்த்திங்கன்னா முருகனை வழிபடுவாங்க. ஏன்னா தமிழ் கடவுளாக முருகப்பெருமான். இன்றைக்கி ஹிமாலயாஸில் பார்த்திங்கன்னா கார்த்திகேயன் திருக்கோயில் இருக்குது. எல்லா ஊர்கள்லேயும் முருக பக்தர்கள் அதிகம். தைப்பூசம் பார்த்திங்கன்னா மலேசியாவில் பத்திகேஃபில் பார்த்திங்கன்னா முதுகில் அழகு குத்திண்டு அவ்வளோ சிறப்பாக வழிபாடு பண்ணுறாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆலயங்கள் 12 ராசி, இந்த ராசிக்குண்டான கஷ்டங்கள் என்ன, இந்த ராசி என்னென்ன ஒரு சின்ன சின்ன இதில் படுறாங்க, அதுக்கு இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் லைஃப் மாறுமா அப்படின்னு 12 கோயில் முருகப்பெருமானுடைய கோயிலில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே சார். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது முருகர் எல்லா இடங்கள்லையும் இருக்கார். எல்லா இடங்கள்லையும் ஒரு அனுபவம், வித்தியாசமான அனுபவம். நான் வந்து வருஷத்துக்கு 3 முறை 6 படை கோயில் போவேன். அந்த 6 படை கோயிலில் நிறைய நம்மளுடைய தெரிந்தவர்கள் அன்பர்கள்லாம் கூட்டிகிட்டு போவேன். அப்படி போகும்பொழுது சென்னையிலேருந்து ஆரம்பித்து ஃபஸ்ட்டு திருச்செந்தூர் போவோம். திருச்செந்தூர்லேருந்து அப்படியே திருப்பரங்குன்றம் அப்படியே ஒவ்வொரு கோயிலாக வருவோம். நீங்கள் ஒவ்வொரு கோயிலையும் உட்காந்து நல்ல தியானம் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு அனுபவம், ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொரு விதமான சக்தி, ஒவ்வொரு விதமான ஒரு இயக்கம், ஒவ்வொரு விதமான மாறுதல், ஒவ்வொரு விதமான அனுபவத்தை முருகப்பெருமான் கொடுக்குறாரு. நான் பழனியில் போய் உட்கார்ந்து போகர் சித்தர் சந்நிதியில் போய் உட்காரும்பொழுது ஒரு விதமான உடல் மாற்றமும் ஒரு விதமான உணர்வுகளும் மாறும். அதே சுவாமி மலையில் உட்காரும்போது வேறு விதமான தன்மைகள். என் கூட வந்தவங்க கல்யாண விஷயத்துக்காக வந்திருக்காங்க. கல்யாணம் ஆகணும், இந்த மாதிரி கோயிலுக்கு போய்ட்டு திருப்பரங்குன்றம் போகிறோம், சுவாமிக்கு மாலை வாங்கி சாத்துறோம், கரெக்டாக 3வது மாதம் அவங்களுக்கு நிச்சயமாகிறது. அதே சமயத்தில் திருச்செந்தூருக்கு போகிறோம், தீராத பிரச்சனைமா, அவங்க வேலையில் சாதாரண பிரச்சனை இல்லை, கொடுமையான பிரச்சனை. அவர் சொல்கிறார், சார் உங்கள் கூட நாங்கள் திருச்செந்தூர் வரோம். உள்ள திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு வெளில வராங்க. கரெக்டாக 2 months பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே வேலை இருந்த இடத்துல அவங்கள திருப்பி கூப்பிட்டு நல்ல நிலையில் இப்போ ராஜா மாதிரி இருக்காருன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நல்லா இருக்கார். இதெல்லாம் என்ன அதிசயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சன்னிதானம் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துதுமா. கண்டிப்பாக. கிருபானந்த வாரியார் வந்து ரொம்ப அழகாக சொல்லுவார், வயலூர் முருகப்பெருமானை சொல்லாத இடமே கிடையாது. அவர்
அவருக்கு அத்தனை முருகர் கோயிலும் அத்துப்படி. ஆனால் வயலூர் எம்பெருமானை எல்லா இடங்கள்லையும் போய் சொல்லுவார். அந்த எம்பெருமானை கூடவே கூட்டிகிட்டு போவார். அந்த மாதிரி ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய மாற்றத்தை தந்தவர் முருகப்பெருமான். கண்டிப்பாக. காஞ்சி மகாபெரிவர் வந்து ஒரு தடவை தன்னுடைய சிஷ்யர்களோட போகிறாங்க. அப்போது யானை மேலே, அப்போல்லாம் அந்த காலத்தில் யானை மேலே வச்சு கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போகும்பொழுது எல்லாரும் கூட இருக்கிறவங்கெல்லாம் அந்த வரும்போதெல்லாம் சொல்லிட்டு வருவா, பெரியவாவுடைய அனுகிரகத்தில் நாங்கள் கூடவே எப்பவுமே இருப்போம், எங்கள் உயிர் இருக்கிற வரைக்கும் கூட இருப்போம், இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அவர் அதை கேட்டுட்டே வரும்பொழுது என்ன ஆகிறது, ஒரு இடத்துல இப்படி போகும்போது யானை வந்து குழியில் இறங்குது. ஒரு குழியில் இறங்கும்போது ஒரு ஆட்டம் ஆடும்ல, யானை லேசாக தடுமாறினோடனே நின்னவங்க பூரா செதறி அடிச்சுட்டு ஓடி இருக்காங்க. செதறி அடிச்சுட்டு ஓடின உடனே டப்புன்னு அவர் என்ன பண்ணுறார், முருகா அப்படிங்கிறார். அப்போது மகாபெரிவா வந்து அவரே சிவஸ்வரூபம். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். அவர் பூஜை பண்ணுறது சந்திரமௌலீஸ்வரர். அவர் இருக்கிற இடம் காஞ்சிபுரம். இப்போ காமாட்சி அம்பாள் அங்கே இருக்கார். அவருக்குன்னு குலதெய்வம் ஒரு தெய்வம் இருக்குது. ஆனாலும் ஏன் முருகாங்கிற ஞாபகம் வந்துடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் ரொம்ப கஷ்டம் வரும்போது, ரொம்ப வலி இருக்கும்போது, ரொம்ப வேதனை இருக்கும்போது ஃபஸ்ட்டு அம்மானு கூப்பிடுவோமா, அடுத்தது கதறி எழுத அப்பான்னு அழுவோமா, மூணாவது யாரை செய்வோம்னா நம்ம இஷ்ட தெய்வத்தை கூப்பிடுவோமா, நாலாவது தான் மற்ற தெய்வங்களை நாம் வந்து வழிபடுவோம் அப்படின்னு மகாபெரிவா வந்து சொன்னார். அந்த மாதிரி முருகன்கிற வழிபாட்டுக்கு, முருகன்கிற நாமத்துக்கு ஏதோ ஒரு குடுப்பினை, நாம் 2 பேரும் உட்காந்து இதை பேசுகிறோம், இந்த குடுப்பினையே அவன் அருளால் இருந்தால் தான் முடியும். அதுதான் அப்பேற்பட்ட அந்த அற்புதமான விஷயத்தை இன்றைக்கி 12 ராசிக்கும் எடுத்து பார்க்க. கண்டிப்பாக சார். அதாவது வந்து ஆறுமுகனை அருளிடும் தினமும் அனுதினமும் ஏறுமுகமே அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. முருகனை நினச்சாலே வந்து தினசரி ஏதோ ஒரு முன்னேற்றத்தை நோக்கி கண்டிப்பாக நம்ம போயிட்டே தான் இருப்போம்.